வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தேர்தல் ஆணையம் வெளியிட்ட மிக முக்கியமான அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சி. அதிமுகவின் பொதுக்குழு செயற்குழுவை கூட்ட வேண்டும். நிர்வாகிகள் அனுப்பிய கடிதத்தின் அனுமதி தற்பொழுது தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது. 1/3 நிர்வாகிகள் ஆதரவுகளை கொடுத்து பொதுக்குழு செயற்குழுவை கூட்ட வேண்டும் என்று தகவல்களை தேர்தல் ஆணையத்திடம் கடிதங்கள் மூலமாக தெரிவித்தால் உடனடியாக தேர்தல் ஆணையம் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். தற்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் 40% நிர்வாகிகள் தொண்டர்கள் பெரும் படையுடன் தாவேகாவில் இணைந்திருப்பதும் அதிமுகவின் உட்கட்சி மோதல் மிகப்பெரிய அளவில் வெடித்திருப்பதற்கும் தற்பொழுது இதற்கு பிரச்சனைகளை முடித்து வைப்பதற்கான ஒரு தீர்வுதான் பொதுக்குழு செயற்குழு. இதை எடப்பாடி கூட்டாமல் காலதாமதம் செய்வதாக புகார் அளிக்கப்பட்ட அதிமுகவின் நிர்வாகிகள் தொண்டர்கள் தற்பொழுது இந்த கடிதத்தை ஏற்று தேர்தல் ஆணையம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதில் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி தற்பொழுது பொதுக்குழு செயற்குழு கூட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் இந்த மாத இறுதிக்குள் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு பொதுக்குழுவை நடத்தப்பட வேண்டும். அதில் நிர்வாகிகளது முடிவுகளும் தற்பொழுது தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படியிலும் அந்த பொதுக்குழு நடத்தப்பட வேண்டும். பொதுக்குழுவில் நிர்வாகிகள் பொதுச்செயலாளர் பதவியை மாற்ற வேண்டும் என்று வாக்கெடுப்பு நடத்தினால் முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதியின் முன்பு இந்த வாக்கெடுப்பு நடைபெறும். அதில் எடப்பாடிக்கு எதிராக வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்வியை தழுவினால் நிச்சயம் அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார். சாதாரண மாவட்ட செயலாளராகத்தான் இருப்பார். அதிமுகவில் அடுத்த பொதுச்செயலாளர் யார் என்பது அங்கேயே தீர்மானம் மேற்கொள்ளப்படும். இதனால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் மற்றும் தோல்விற்கான காரணங்கள் எடப்பாடி பழனிசாமியின் குடும்ப உறுப்பினர்களை அதிமுகவில் முதன்மைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் தற்பொழுது தோல்விக்கு வழிவகுத்துவிட்டது. இனியும் அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் செயல்படுவது நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை ஒருபோதும் ஏற்படுத்தாது. மக்கள் திமுகவின் நம்பிக்கை இல்லாமல் தான் அதிமுகவை தேர்வு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தாவேகா அதை அடித்து ஒட்டுமொத்தமான வெற்றி வாய்ப்பை தன் வசப்படுத்தி திமுக 2வது இடமும் அதிமுக 3வது இடமும் முதலிடத்தில் தாவேகாவும் வந்துவிட்டது. வரலாற்று சாதனையை தாவேகா புரிந்துவிட்டது. இதனால்தான் தற்பொழுது 40% நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமா செய்து தாவேகாவின் பக்கம் படையெடுத்து செல்கிறார்கள். அதிமுகவின் நிலைமை இப்படியே சென்றால் நிச்சயம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலான மிகவும் மோசமான ஒரு சூழலை அதிமுக பெறும். இது நிச்சயம் நடைபெறக்கூடாது. அரசியல் களத்தில் இது போன்றமான ஒரு தேர்தல் நிச்சயம் மீண்டும் நடைபெறக்கூடாது. தற்பொழுது பொதுச்செயலாளர் பதவியை மாற்றினால் மட்டும்தான் அனைத்தையும் சரி செய்ய முடியும் என்ற தகவலின் அடிப்படையில் தற்பொழுது தேர்தல் ஆணையத்திற்கு நிர்வாகிகள் அனுப்பிய கடிதம் சரியானதா? தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி அதிமுகவின் பொதுக்குழு செயற்குழுவை கூட்டி பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் எடப்பாடியின் பதவி ராஜினாமா செய்தால் புதிய பொதுச்செயலாளராக யார் நியமிக்கப்படலாம் என்பதை உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.